உங்க போர்ட்ஃபோலியோல இருக்க கோல்டு எல்லாத்தையும் வித்துருங்க. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இப்போ அதான் பண்ணிட்டு இருக்காங்க. கோல்டு ETFs எல்லாம் வித்துட்டு சில்வர் ETFs பை பண்ணிட்டு இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்க வீடியோ எண்ட் வரைக்கும் ஃபுல்லா பார்த்துட்டு ஃபாலோவை தட்டி விடுங்க. சில்வர்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு 4 மேஜர் ரீசன்ஸ் இருக்கு. 1, இட் ஹாஸ் இண்டஸ்ட்ரியல் யூசஸ், ஸோ ஃபியூச்சர்ல டிமாண்ட் ரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ஹை. 2, கோல்டை விட பயங்கர சீப்பு, ஸோ மிடில் கிளாஸ் எல்லாமும் செம்ம அஃபோர்டபுளா இருக்குன்னு சொல்லி வாங்கி குமிச்சிட்டு இருக்காங்க. 3, லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல சில்வர் செம்ம ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 4, இந்த சார் தான். This is the best investment in the world today. It's called silver. வெயிட், இதுக்காக போய் கோல்டெல்லாம் வித்துறாதீங்க. நான் ஸ்டார்டிங்ல சொன்னது வெறும் ஹூக்கு தான். சில்வருக்கு என்னதான் க்ரோத் பொட்டன்ஷியல் இருந்தாலும் எக்கனாமி அண்ட் எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டிஸ் குறைஞ்சா சில்வரும் குறையும். சில்வர் கோல்டு மாதிரி அன்கோரிலேட்டட் வித் ஈக்விட்டி கிடையாது. ஆனா சில்வர் 30 to 40% இண்டஸ்ட்ரீஸ் நம்பி இருக்கிறதுனால ஈக்விட்டிஸ் இறங்கினா இண்டஸ்ட்ரீஸ் டேமேஜ் ஆகும், இண்டஸ்ட்ரீஸ் டேமேஜ் ஆனா சில்வரும் குறையும். அப்ப என்னதான்டா சொல்ல வரேன்னு கேக்குறீங்களா? சோ சில்வர் இஸ் குட் ஃபார்